கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோயிலில் தேர் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னிலவன். வணக்கம், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மாவட்டத்தின் காவல் தெய்வமாக போற்றப்படும் கோணியம்மன் கோயில் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல்தான் இந்த வருடமும் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பூச்சாட்டு விழாவுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த தேரானது பாத்தீங்கன்னா மாநகரின் முக்கிய பகுதியான ராஜவீதி, ஒப்பனக்காரர் வீதி, அதே போல கடை வீதி உள்ளிட்ட முக்கியமான சாலைகள்ல உலா வரும். இந்த தேர் திருவிழாவை காண கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டு கண்காணிச்சுட்டு வராங்க. அதே போல ஏராளமான பக்தர்கள் குவியக்கூடிய ஒரு இடம் என்பதால பக்தர்களின் பாதுகாப்பு கருதி ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா, அதாவது ஒப்பனக்காரர் வீதியில அந்த தேரானது வருவதற்கு முன்னதாக பூச்செட்டி ஏந்தி வந்த பக்தர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மசூதியை சேர்ந்த அக்தர் ஜமாத் இஸ்லாமியர்கள் பக்தர்களுக்கு நீர், ஜூஸ் ஆகியவற்றை கொடுத்தாங்க. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே பாத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில இந்த நிகழ்வானது நடைபெற்று வரும். இதே போல்தான் இந்த ஆண்டும் கோலாகலமாக நடைபெற்று வரும் இந்த கோணியம்மன் கோயில் திருவிழாவில் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் ஜூஸ், தண்ணீர் ஆகியவற்றை வழங்கியிருக்கிறார்கள். தற்போது இங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில் இந்த கோணியம்மன் கோயில் தேரானது உலா வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.